ராமநாதபுரத்தில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் பாஜக சார்பில் நடைபெற்ற மூவர்ண கொடி பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். காஷ்மீர் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக இந்திய முப்படைகள் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் இருப்பிடங்கள் மற்றும் முகாம்கள் தாக்கி அழிக்கப்பட்டன. இந்த வெற்றிக்கு வித்திட்ட முப்படையினரை பாராட்டியும் போரில் உயிர்நீத்த இந்திய வீரர்களுக்கு அஞ்சலி தெரிவிக்கும் வகையில் பாஜக சார்பில் மூவர்ண கொடி பேரணி பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரத்தில் பாஜக மாவட்ட தலைவர் முரளிதரன் தலைமையில் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பேரன் சலீம் மற்றும் பேத்தி கொடியசைத்து துவக்கி வைத்தனர். ராமநாதபுரம் அரண்மனையில் இருந்து புறப்பட்ட இந்த பேரணி கேணியக்கரை வழிவிடு முருகன் கோவில் வண்டிக்கார தெரு வழியாக அரண்மனையை மீண்டும் வந்தடைந்தது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் நாஞ்சில் பாலு தலைமையில் கூரைநாடு பகுதியில் இருந்து தொடங்கிய பேரணியாக 200க்கும் மேற்பட்டோர் கையில் தேசிய கொடியுடன் பேரணி மணிக்கூண்டு அருகே நிறைவு பெற்றது. இதில் பாஜக மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் மற்றும் கிளை செயலாளர்கள் என ஏராளமானோர் மூவர்ண கொடியுடன் பங்கேற்றனர். மதுரையில் நடைபெற்ற மூவர்ண கொடி பேரணியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன், மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட இந்து அமைப்புகள் சார்பில் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது. காரைக்கால் கோவில்பத்து ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயம் முன்பிருந்து துவங்கிய இந்த பேரணியில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.